நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நெறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் எப்படி போர் பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க? நிலத்தடி நீரை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? அப்படின்றது நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதில் வந்து நாம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் அதில் இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விவசாயி வந்து நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னா, நம்ம அந்த விவசாயி தோட்டத்தில் போயிட்டு நம்ம பார்க்கும்போது, அந்த விவசாயி வந்து ஒரு 500 அடி ட்ரில் பண்ணுவாரா? இல்லை ஒரு 700 அடி ட்ரில் பண்ணுவாரா? 1000 அடி ட்ரில் பண்ணுவாரா? இல்லை 1500 அடி ட்ரில் பண்ணுவாரா? அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்போது ஒரு 1000 அடி ட்ரில் பண்ணுறதுக்கு அவர் விவசாயி தயாராக இருக்கிறாரு அப்படின்னா, அந்த 1000 அடி மேல் மட்டத்தில் வந்து நமக்கு பாறைனுடைய மாற்றங்கள் நடக்குதா? அப்படிங்கிறத தான் நம்ம அந்த இடத்துல நம்ம தேடுறோம். பாறைனுடைய மாற்றம் நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு 1000 அடிக்கு மேல் மட்டத்தில் பாறைனுடைய மாற்றம் நடக்கும் அப்படின்னா, அதுக்கு அவருக்கு கண்டிப்பாக தண்ணீர் அளவு வந்து ஏறக்குறைய 1 இன்ச்சோ, 1 1/2 இன்ச்சோ, 2 இன்ச்சோ தண்ணி வர்ற அளவுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது இருக்கும். அப்படி நாம் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து மையப்படுத்துகிறோம். மையப்படுத்துறதுல வந்து அந்த 1000 அடிக்கு மேல் மட்டத்தில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, கரெக்டாக சொல்ல முடியாது. பாறைனுடைய மாற்றம், அந்த பாறைனுடைய பிளவு சின்ன பிளவாக இருந்தால் 1 இன்ச்சு தண்ணி வந்துடலாம். பாறைனுடைய பிளவு வந்து பெரிய பிளவாக இருந்தால் அங்கே 2 இன்ச்சு தண்ணி கூட வந்துடலாம். இருந்தாலும் நாம் அந்த இடத்துல வந்து 2 இன்ச் வந்துரும், 3 இன்ச் வந்துரும்னு எக்காரணத்திலையும் சொல்ல முடியாது. நம்ம என்ன டார்கெட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 1 1/2 இன்ச்சு தண்ணி வர்ற அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, பாறைனுடைய மாற்றம் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு எக்காரணத்துலையும் சொல்ல முடியறதில்ல. சின்ன பிளவு இருக்கா, பெரிய பிளவு இருக்கா அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த பாறை வந்து கரும்பாறையாக இருந்தால் போல்ட்ரஸ் வந்துரும் அப்படின்னா, கண்டிப்பாக பெரிய பிளவாக இருக்கும். அந்த போல்ட்ரஸ் வந்துரும் அப்படின்னா, பெரிய பிளவாக இருந்ததுன்னா, அதில் அதிகமான தண்ணி கூட வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கூட இருந்துருது. ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம தண்ணி கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி, கரெக்டாக அதில் ஆல் பாயிண்ட்டை சக்ஸஸ் பண்ண முடியுதான்னா, கிட்டத்தட்ட வந்து 90% தான் பண்ண முடியுது. 90% தான் அந்த பாயிண்ட்டை ஆல் பாயிண்ட்டு சக்ஸஸ் பண்ண முடியாமல் 90% தான் பண்ண முடியுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைனுடைய மாற்றம் நடக்கும். ஆனால் அங்கே தண்ணி வராமல் போயிடும். அது நிறைய காரணம் வந்து இருக்கும். அதில் மண்ணும் இருந்துரும். இல்லை கருமசனா இருந்துடும். அந்த 2 பாறைனுடைய மத்தியில் மண்ணும் இருந்துடும், கருமசனா இருந்துடும். நிறைய மினரல்ஸ் காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தினால எல்லாமே அங்கே தண்ணி வராமல் கூட போயிடுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. எல்லா இடத்துலையும் தண்ணி வராத காரணம் இதுதான். மினரல்ஸ் தான் காரணம் அப்படின்னு நம்ம இந்த பதிவு மூலம் சொல்கிறோம். ஓகே நண்பர்களே, நம்ம போர்வெல் ஃபெயிலியர் ஆவதற்கான காரணம் மினரல்ஸு கூட ஒரு காரணம் அப்படின்னு இந்த பதிவின் மூலம் நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஓகே, நம்ம சேனலை வந்து இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே போல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.